வணக்கம். இன்னைக்கு நாம மனுஷனுக்கும் ஏஐக்கும் இருக்கிற அந்த ஆச்சரியமான வித்தியாசத்தை பத்தி பார்க்க போறோம். ஏஐ செய்யற வேலையெல்லாம் மனுஷங்க மாதிரி தான் இருக்கு. ஆனா உண்மையிலே நம்மள மாதிரி தான் அது யோசிக்குதா? நாம நம்மள மாதிரி ஒரு கண்ணாடிய உருவாக்குறோம்னு நினைச்சோம். ஆனா உண்மை அதை விட ரொம்ப விசித்திரமா இருக்கு. அப்போ இந்த ரெண்டு மனசுக்கும் என்னதான் வித்தியாசம்? வாங்க அடிப்படையிலிருந்து பார்க்கலாம். நம்ம மூளையில இருக்கிற நியூரான் ஒரு சிக்கலான மெஷின். ஆனா ஏஐல இருக்கிறது ஒரு சிம்பிளான கணக்கு தான். சரி, இந்த ரெண்டு சிஸ்டமுக்கும் இருக்கிற ஒரு ஷாக்கிங்கான வித்தியாசத்தை பாப்போம். எனர்ஜி யூசேஜ். உங்க மூளைக்கு தேவை வெறும் 20 வாட்ஸ் பவர் தான். ஒரு சின்ன லைட் பல்ப் ஏறிற கரண்ட்ல அது ஓடுது. ஆனா ஒரே ஒரு ஜிபியுக்கு 700 வாட்ஸ் வரைக்கும் தேவைப்படும். ஏன் இவ்ளோ பெரிய வித்தியாசம்? அதுதான் இங்க சுவாரஸ்யமே. இந்த எனர்ஜி கேப் இந்த ரெண்டு சிஸ்டமும் எப்படி தகவலை ப்ராசஸ் பண்ணுதுங்கிற அடிப்படை வித்தியாசத்தை காட்டுது. ஏஐ கத்துக்க பயன்படுத்துற டெக்னிக் பேரு பேக் ப்ராபகேஷன். அதாவது தப்புல இருந்து பின்னோக்கி போய் கத்துக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேக் ப்ராபகேஷனை செய்யறதுக்கு தேவையான வயரிங் நம்ம மூளையில இல்ல. இங்க பாருங்க, கம்மியான டேட்டாவை வச்சு நம்ம மூளை மாதிரி கத்துக்கிட்டா ஏஐயை விட வேகமா கத்துக்க முடியுது. நம்ம புதுசா கத்துக்கிட்டாலும் பழையது மறக்க மாட்டோம். ஆனா ஏஐ புதுசா கத்துக்கிட்டா பழையது மொத்தமா மறந்துரும். சரி, இதனால சிந்தனை முறையில என்ன வித்தியாசம் வருது? சிஸ்டம் 1, சிஸ்டம் 2ங்கிற தியோரிய வச்சு இது புரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற ஏஐ ஒரு சூப்பரான சிஸ்டம் 1 மாதிரி வேகமா உள்ளுணர்வா பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கும். ஆனா சிஸ்டம் 2 கிடையாது. இது நம்மள இன்னொரு பெரிய வித்தியாசத்துக்கு கொண்டு வருது. நம்ம அறிவு உடலோட சம்பந்தப்பட்டது. ஆனா ஏஐக்கு உடம்பு கிடையாது. ஒரு ஜாடிக்குள்ள இருக்கிற மூளை மாதிரி வெறும் டெக்ஸ்ட வச்சுதான் உலகத்தை பாக்குது. இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்க. இது புரிதல்ல இருக்கிற ஒரு பெரிய ஓட்டைய நல்லா காட்டும். இதுல பெரியது எதுன்னு கேட்டா நீங்க உடனே கூப்பன்னு சொல்வீங்க. ஆனா ஏஐக்கு அது வெறும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் யுகம் தான். இதுதான் முக்கிய பிரச்சனை. ஏஐ வார்த்தைகளுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு, நிஜ உலக தொடர்பு இல்லாம. ஏஐ ஒரு சைனீஸ் ரூம் மாதிரி அர்த்தம் புரியாமலேயே மொழியோட விதிகளை சரியா பயன்படுத்துது. இப்போ எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்த்தா ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்பவே தெளிவா தெரியுது. ஏஐ ஒரு குறைஞ்ச மனுஷ மூளை இல்ல. அது வாண்டான் வேற மாதிரியான ஒரு சிந்தனை இயந்திரம். உண்மையான கேள்வி அது நம்மள ரீப்ளேஸ் பண்ணுமாங்கிறதில்ல. அது நம்மள எப்படி மாத்த போகுதுங்கிறது தான்.